ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட வளகாப்பு வீடியோல வந்து ஒரு 2-3 கமெண்ட் வந்துருச்சு. அந்த கமெண்ட்டுக்குலாம் ரீப்ளே பண்றதா இந்த வீடியோ. ஒரு முக்கியமான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும். என்ன கமெண்ட்னா, உங்க தம்பியோட போட்டோவை காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என் தம்பி வளகாப்புக்கு வந்திருந்தா எனக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டு ரகலெல்லாம் பண்ணிட்டு அதுல பெரியப்பா பசங்களும் வந்திருந்தாங்க, தம்பிங்க, அப்புறம் அண்ணன் எல்லாருமே வந்திருந்ததுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் அந்த வீடியோல யாரையுமே வந்து இவங்க எனக்கு இந்த முறை வேணும் அந்த முறை வேணும்னு சொல்லாதனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதுல ப்ளூ கலர் சட்டை போட்டிருப்பேன். ஒரு அது என்ன இங்கு ப்ளூ கலர், ஏதோ ஒரு ப்ளூ இல்ல மை ப்ளூ, ஏதோ ஒரு ப்ளூ கலர், அந்த கலர்ல சட்டை போட்டுப்பேன். இப்ப என் தம்பி என்னைய விட வளர்ந்துட்டு நான் அவன் பக்கத்துல இருந்தா குட்டையா இருக்கேன், அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், நான் குட்டையாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ ஃபீல். அவன் பக்கத்துல நின்னா இப்ப வந்து வளர்ந்துட்டியான். போட்டோ கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ மேபி போய் பார்க்க முடியலன்னா நான் சைடுல குடுக்குறேன். இங்கிட்டு குடுப்பேனா இங்கிட்டு குடுப்பேனான்னு தெரியல, இங்கிட்டு குடுக்குறேன், கொடுக்குறேன் பாருங்க. அன்னைக்கு எடுத்த போட்டோ தான் என்கிட்ட இருக்கு. நானும் அவனும் போட்டோ எடுத்துட்டதே இல்லை. அது வரமாட்டா, ஓவரா வெக்கப்படுவா. அன்னைக்கு பொட்டு வைக்கிறதுக்கு கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன் இருந்தியா. அவன் கொஞ்சம் ஷை டைப். ஆனா அவன்கிட்ட பழகுனவங்கிட்ட நல்லா பேசுவியா. இதே புது ஆளு பார்க்க போறோம் அப்படின்னா பேசவே மாட்டேன், அமைதியா இருப்பேன். அவனை பார்த்தாலே எல்லாரும் இவ்வளவு அமைதியான பையனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் பேச ஆரம்பிச்சானா நீ பட்ட மாட்டியா, நல்லா பேசுவியா. என் வீட்டுக்கார்ட்டே பேச மாட்டியா, மரியாதை மாமா மேல மரியாதை. எங்க அத்தையும் உள்ள வாங்கடா சாப்பிடுங்கடா அப்படின்னா இல்லத்த அப்படின்னு வாய்க்குள்ளே பேசிக்குவாங்க. இதை ஏன்ட்டனா நல்லா பேசுவாங்க. அப்படியே அவங்க பேசுவாங்க. இருந்தாலும் மரியாதை, அவ்வளவுதான் மரியாதைன்ற மாதிரி. அது பெரியவங்களை பார்த்தா நம்ம முதல்ல இருந்திருப்போம்ல. இப்போ வந்து நம்மளுக்கு பழக்கமாயிட்டதுனால நம்ம வளவலன்னு பேசுவோம். அவங்களுக்கு வந்து பழக்கமாகறதுனால இப்ப என்கிட்ட எங்க வீட்டு ஆளுங்கிட்ட எல்லாத்தையும் கலகலன்னு பேசுவியான். அவனோட ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் பேசுறது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இங்க கேட்கும், வீட்டுக்கு கேட்குற மாதிரி பேசுவியா. ஆனா வீட்டுக்கு வந்துட்டானா அமைதியாயிருவியா. அப்படி ஒரு கேரக்டர். அவனோட போட்டோவை நான் இங்க இப்போ சைட்ல குடுக்குறேன் பாருங்க. அன்னைக்கு எடுத்த போட்டோல சைட்ல குடுக்குறேன் பாருங்க. அன்னைக்கு எடுத்த போட்டோ தான், வளகாப்பு அன்னைக்கு எடுத்தோம். அந்த போட்டோ தான் இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு கூட அவன் போட்டோவுக்கே வரல. என்கிட்ட ஒரு போட்டோல இருக்கியா, நானும் அவனுமா எடுத்துக்கிட்டது போட்டோவே இல்லை. சின்ன பிள்ளைல எடுத்துட்டு இருந்திருக்கோம், ஒரு 5வது படிக்கும்போது. 4வதுக்கு காதுத்து போட்டோலாம் நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. அதுல கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருப்போம். அதனால நான் வந்து அந்த ஆல்பத்துல காமிக்க மாட்டேன். இன்னொரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை நான் காமிக்கிறேன். இப்ப என்கிட்ட இல்ல, இன்னொரு நாள் என்கிட்ட கிடைச்சிச்சுன்னா நான் காமிக்கிறேன் கண்டிப்பா. இப்போதைக்கு இருக்க போட்டோவை நான் கொடுக்குறேன். அடுத்த கமெண்ட்டுக்கு வந்து எங்க அத்தை தான் வந்து ரீப்ளேவே கொடுக்கணும். ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்டது. அது வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த வளைகாப்புக்கு வந்து அன்னைக்கு என்ன சூளமா ஏதோ சொல்லுவாங்க, சூளமே இருக்க சூளம் அந்த இதுனால அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. பிரிட்ஜ் மேல ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோல இருக்கவங்க யாரு அப்படின்னு லேடி யாருன்னு கேட்டிருந்தீங்க. அந்த லேடி வந்து வேற யாரும் கிடையாது, இந்த லேடியோட அம்மா தான் அந்த லேடி. எங்க அம்மா வந்து நாங்க எனக்கு ஒரு 10 வயசு, ஒரு 12 வயசு, 10 வயசு 12 வயசுக்குள்ள 10 வயசு தான் இருக்கும். என்னைய மாதிரியே எங்க அத்தை. அப்பயே எங்க அம்மா வந்து இல்ல, எங்க அத்தை மாதிரி தானே. அப்பயே எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த போட்டோ வந்து நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்க அம்மா எங்க சித்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்ப வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் அந்த போட்டோலாம் எடுப்பாங்க. அதுல எடுத்து வளர்ந்தாங்க. அதை வந்து எங்க தாத்தா வீட்டுல இருந்துச்சு. அப்ப நான் பார்த்தப்ப எனக்கு அம்மாவோட அவங்க நிறையா இருக்கவும் நான் சொன்னேன் இந்த போட்டோவை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்து அப்படியே பத்திரமா வச்சிருந்தா. அதுல 3 பேர் இருந்தாங்களா, அது வாசி அப்பப்ப பார்த்துட்டு அப்படியே வச்சிருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து இந்த போட்டோவை கொண்டு போய் தனியா எடுக்க முடியுமான்னு போய் போட்டோ ஸ்டுடியோல கேட்டான். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது. இப்பெல்லாம் வரைகிறாங்க, இவங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு, பிள்ளைய தூக்கி வச்சிருக்க மாதிரி. அதெல்லாம் ரொம்ப ஆசை. எங்க அப்பா அம்மாவோட போட்டோவுமே இல்லை, எங்க வீட்லயும் சரி இங்கேயும் சரி எங்கேயுமே அப்படின்னு சொல்லவும் அப்ப நான் போய் எங்க வீட்டுல போய் கேட்டு வருவேன், கொண்டு வாங்க நாங்க வந்து தரங்குவோம். அதே மாதிரி போய் எடுத்துட்டு போய் கொடுக்கவும் அதுக்கப்புறம்
வரைஞ்சு கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நாங்க அப்படியே அது கலர்லாம் கொடுத்து கொடுத்து அந்த ஒயிட் அண்ட் பிளாக் இருந்தது வந்து கலர்லாம் கொடுத்து எங்க அம்மா வந்து ஒரு எங்க அம்மா ஏற்கனவே அழகாத்தான் இருப்பாங்க. சொல்லுங்க. எங்க அம்மா பேரு முத்துமணி. அந்த போட்டோல இருக்கும் ஆனா அதுல தெரியல இருக்காது. என் அம்மா பேரு போட்டோ இந்த போட்டோ தான் இந்த போட்டோ தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இதான் வந்து எங்க அம்மா பேர் வந்து முத்துமணி. முத்துமணி உங்க டாடி பேரு. ஆமா அது வசி நான் வந்து அந்த போட்டோவை அப்படியே முன்னாடியே வச்சுக்குவேன். யாராவது வரவங்க கேட்பாங்க கண்டிப்பா இது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து கேட்பாங்க, தெரிஞ்சவங்க எங்க சொந்தக்காரவங்க எங்க அம்மாவை சேர்ந்தவங்க எங்க அப்பாவை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாது. கொஞ்சம் இப்ப இருக்கவங்களுக்கு என் வயசுல இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. வந்தனே கேட்பாங்க இது யாருக்கா அப்படிம்பாங்க. இல்லைன்னா இந்த எங்க அம்மா மாதிரியேதான் என் தம்பி என் முகசாயில் வந்து நான் வந்து எங்க அப்பா மாதிரி. அவங்க போட்டோ இல்ல. யாரு? என் தம்பி போட்டோவும் இல்ல, என் தம்பியும் இல்ல. என் தம்பி இறந்து போயிட்டா, எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவும் சமீபமா தான் இறந்தாரு. சமீபமா? எனக்கு அது சமீபமா. ஏன்னா இப்ப அவர் இறந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தான் இருக்கும்? 15 வருஷம் இருக்கு. ஆனா எனக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா அம்மா சின்ன பிள்ளையிலே விட்டுட்டு இறந்தது வாசி. அப்பா ரொம்ப நாள் இருந்தார்ல, அப்பா ரொம்ப நாள் இருந்த வாசி சமீபமா அப்படின்னு தான் எனக்கு சொல்லுவேன். அம்மா சின்ன பிள்ளையில இருந்த வாசி அம்மா எப்பயோ இறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான். ஏன்னா அப்பா நல்ல பாசமானவர் தான். ஆனா இருந்தாலும் 2வது கல்யாணம் முடிச்சோடனே அவரு கொஞ்சம் பாசத்தை குறைச்சிட்டாரு. அது வாசி அப்படி அப்படியே போயிடுச்சு வாழ்க்கை. சரி, இந்த போட்டோவுக்கு வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, அதுக்கு வந்து நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம். தூசியா வச்சிருக்காங்க அம்மா. தொடக்காம வச்சிருக்கீங்களே கை தாய். நான் அப்பதான் தொடப்பேன். தாயோட போட்டோவே இல்ல. என்னோட பர்ஸ்ல வச்சிட்டு இருக்கேன் எங்க அப்பா அம்மா போட்டோ. அது வந்து நமக்கு எப்போ நேரம் வருமோ அப்போ வந்துதான் அது. எனக்கு வந்து என்ன ஆசைன்னா பாப்பாவை தூக்கி வச்சிருக்க மாதிரி எங்க அப்பா அம்மாவோட போட்டோ வேணும் அப்படின்ட்டு. இப்ப இன்னொரு பேபி வரப்போதா, சரி அந்த பேபியும் வரட்டும், ஃபேமிலியா எல்லாரையும் வச்சு அது மாதிரி வரைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் இருக்கு அது மாதிரி, நானு வீட்டுக்காரு அத்தை எல்லாரும் இருக்க மாதிரி வேணும் ஃபேமிலி போட்டோ அப்படின்ட்டு ஒரு யோசனையில இருக்கும். அது வந்து பண்றப்ப நான் காமிக்கிறேன். இப்பதான் எல்லாமே இறந்து போனவங்க பாடுற மாதிரி எல்லாம் இருக்கு. நான் பாத்துட்டு ஆச்சரியமா பார்த்தேன். உண்மையிலே இப்ப 2-3 வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அதுவே எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு பார்த்தது. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஸ்டேட்டஸே பண்ணி தருவாரு பாடுற மாதிரியா? ஐயோ ஐயோ, உங்களுக்காக பாட மாட்டாங்களா தெரியல. அததான் சொல்றேன், எங்க அம்மா பாடுற மாதிரி நல்லா இருக்கும். அதான் கேட்டிருந்தீங்கல்ல, அதனாலதான் இவங்க வந்து எனக்கு வந்து அப்பத்தா. ஏன்னா எங்க அப்பா எல்லாமே சொல்லலாம். எங்க அப்பாவும் பிரியாவோட அப்பச்சியும் கூட பிறந்தவங்க. அது வாசி இவங்க வந்து அப்பத்தா, இவங்களுக்கும் சொந்தமான உரிமையான அப்பத்தா. ஆனா நான் பார்த்தது இல்ல, அப்பச்சியுமே பார்த்தது இல்ல. உங்களுக்கே தெரியும், நானே எனக்கே 10 வயசு அப்பச்சி. நான் வந்து அப்ப சின்ன பிள்ளை ஓடிட்டு இருப்பதா இல்லையா? எங்க அப்பா அப்பதான் பொண்ணே பாத்துருந்தாங்க. பாத்தீங்களா? நான் வந்து இந்த உலகத்துக்கு வரதா இல்லாம பொண்ணெல்லாம் பாத்துட்டாங்க. கல்யாணம் எல்லாம் தேட்ல சொல்லிட்டாங்க. இன்னொரு அப்பச்சி வேணா. அப்ப வந்து நான் சின்ன பிள்ளை பார்த்தது இல்ல, போட்டோ வச்சிருக்கோம் பார்த்ததுல. ஆனா அவர் இறந்து போறப்ப நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, எங்க அப்பச்சியும் நான் பார்த்தது இல்ல. தெரியுமாடா? எங்க வீட்டுல நிறைய கேஸ் வந்து யாருக்குமே தெரியாததுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க நிறைய பேர். இப்ப வந்து எங்க அப்பத்தாவை பார்த்திருக்கேன். இந்த அப்பத்தாவை பார்த்தது இல்ல. இன்னொரு அப்பத்தா இருக்காங்க, பார்த்திருக்கேன். அவ்வளவுதான் தெரியும். சரி, எங்களோட வாழ்க்கை வரலாறு பேசினா அது வந்து எப்படின்னா பாகம் போய்கிட்டே இருக்கும். 100 வாழ்க்கை வரலாறு போட்டோன்னு வச்சா வச்சுக்கோங்க. எங்களுக்கு கண்ணு தண்ணீர் கண்ணு தண்ணீர் வருது என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு கொடாது. எங்க கண்ணு தண்ணி வருதா என்னமோ, உங்க கண்ணுல தண்ணி வந்துடும். அவ்வளவு தூரத்துல இருக்கு எங்க வாழ்க்கை. என் வாழ்க்கை வரலாறு. இப்ப வந்து 45 வயசு 43 வயசு 44 45 வைங்க. அவ்வளோ நாளும் வெறும் கஷ்டங்கள் மட்டுமே தான் படு. இடையில சந்தோஷங்களும் இருந்துச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஆரம்ப காலங்கள்ல கஷ்டம், அப்புறம் இடையில கொஞ்ச நாள் சந்தோஷம்.
அதுக்கப்புறம் பூரா நடந்தது பூராமே எனக்கு வெறும் கஷ்டம், கஷ்டம் 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 எல்லாம் வந்து மருமக வந்து சந்தோஷம். ஓகே 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 மருமக பாத்தீங்களா, சந்தோஷம். சொல்றாங்களா பாத்தீங்களா? ஆமா தானே சொன்னேன், மருமக வந்தா சந்தோஷம் தான். யாருக்கா இருந்தாலும் நல்ல மருமக கிடைச்சா சந்தோஷம் தான். அப்ப நான் கிடைச்சது சந்தோஷம் இல்லையா? அதான் நல்ல மருமக தானே. நான் நல்ல மருமக சொல்லு கத்தேன். நீ நல்ல மருமக தான். இதுலயே கமெண்ட்ல எல்லாம் வருது, மாமியாவுக்கு பயந்துட்டீங்க, மாமியார் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க ஐயோ நான் வீடியோ ஏதாவது கேட்டேன் அப்படின்னாங்க. சாரி, அவங்க நாங்க ஏதாவது வீடியோ போட்டோம். அது வந்து என்ன வரல இல்ல, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அப்படின்ட்டு. எங்க அத்தா அவ்வளவு டெரர் பீஸ் எல்லாம் கிடையாது, ஏன்ட்ட டம்மி பீஸ். இப்ப பார்த்தா டெரர் பீஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வேலைக்கு ஒரு 4 நாள் தான் போனேன். இந்த முதல்ல வீட்லயே இருந்தாங்க. இப்போ 1 மாசம் இருக்கு மாத்த, ஒரு 2 மாசம் உடம்பு சரியில்லைன்னு இருந்தேன், அப்படியே இருந்தேன். அப்போ வந்து எங்க அத்தைய கொஞ்சம் பள்ள ஆக்கியாச்சு, ஆக்கல அவங்களே ஆயிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்ததுனால நான் சொல்லி 3 நாள் தான் வேலைக்கு போயிருக்கேன். இப்ப 1 வாரம் போன புதன்கிழமை ஆரம்பிச்சா 1 நாள் வீட்டுல இருந்திருக்கு, 2 நாள் வீட்டுல இருந்தேன்னா. ஆமா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்தாங்க. அதுக்குள்ளயுமே இந்த மூஞ்சி போன போக்கு தெரியல. அது ஏன்னா வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஏத்துக்க மாட்டேங்குது வெயில். அப்படி எப்ப இருந்து வேலைக்கு போனவங்க போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப இந்த கர்ப்பப்பை எடுத்தது பின்னாடிதான் ஒவ்வொருத்தவங்களுக்கு செட் ஆகாது அந்த மாதிரி போல. ஏன்னா பிளட் ஏத்துனாங்களா, அதனால அப்படி இருக்கலாம் மேபி. சரிப்பா, சரி, ஓகே ஓகே. இனி வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரையும் விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீதர்ஷினி வேளாங்கண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோல பாப்போம், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஒண்ணு, நம்மளோட பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.